இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஆகஸ்ட் 8. எந்த யுக்தி ஈஸ்வரன் நமக்கு கூறுகிறார்? விகர்மங்களை அழித்து எவ்வாறு கர்மாதீத நிலை அடைவது என்று. எதை கொடுத்தால் லேசாகி விடுவீர்கள், எதை கொடுக்க முடியாது? இந்த பிறவியில் செய்த பாவங்களை எழுதி கொடுத்தால் லேசாகி விடுவீர்கள், பல பிறவிகளின் பாவங்களை கொடுக்க முடியாது. விகர்மாஜீத்தின் வம்சம் யாரிடமிருந்து ஆரம்பமாகிறது? லட்சுமி நாராயணிடம் இருந்து. நாம் கூறுவதை சரி எது என்று அவர்களே முடிவெடுக்க நாம் எவ்வாறு கூற வேண்டும்? கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல சிவன் என்பதையும் சிவனின் வாழ்க்கையின் மகிமையையும் கூறினால் அவர்களே முடிவெடுப்பார்கள். எந்த விஷயத்தை சுருக்கமாக எழுதி விமானத்தில் இருந்து போட வேண்டும்? மனிதர்கள் 84 பிறவிகள் தான் எடுக்கிறார்கள், 84 லட்சம் பிறவிகள் அல்ல என்பதை. எல்லைக்கு உட்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் உள்ள வேறுபாடு என்ன? எல்லைக்கு உட்பட்ட நாடகம் 2 மணி நேரத்திற்கானது. எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் விரிவாக 2 மணி நேரத்திற்குள் புரிந்து கொள்ள முடியாது. கலியுகத்தை சேர்ந்த பிராமணர்கள் பிரம்மா முக வம்சாவளி சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? உங்களை யாரும் அறியவில்லை, ஈஸ்வரனையும் அவரின் ஞானத்தையும் அறியவில்லை. ஞானம் எந்த சாஸ்திரமாகவும் ஆவது கிடையாது. நன்றி. ஓம் சாந்தி.